எந்த ஊழியக்காரனை பத்தி எது போட்டாலும் ஊழியங்களை பத்தி போட்டாலும் அதை முதல்ல ஆராய்ந்து பாருங்க. இருந்தா அந்த ஆளுக்காக ஜோம் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அவன் இன்னைக்கு விழுந்தவன், நாளைக்கு நீங்க விழ மாட்டீங்கன்றது நிச்சயம் இல்லை. இன்னைக்கு அவனை பரப்புனீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டுல அதை பரப்புறதுக்கு 4 பேர் ரெடியா இருப்பாங்க. அப்புறம் நீங்க போய் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். நீ பண்ண வேலை தான் உனக்கு வேலை. எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய். எதை ஒண்ணு பரப்புறதுக்கு முன்னாடியே யோசிங்க, கரெக்டா, உண்மைதானா, அதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மைத்தன்மை இருக்குதா. அப்படியே பொய்ய பரப்புறது உங்களுடைய வேலை. கேட்டை பரப்புவதல்ல. இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள்ல 95% 2 ஒன்னு கேடு இல்ல பொய்யும் கேடும் பரப்பப்படும், வர்த்திக்க பண்ணி. இன்னைக்கு நீங்க பார்க்கிற டிவி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் காத்தலன்னு சொன்னோம்ல, அதுல வரக்கூடிய நியூஸ் 2 பார்ட் தான். இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள்ல 95% 2 ஒன்னு கேடு இல்ல பொய். 2 விஷயம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் வாங்கணும்னா தலைப்பு செய்தி நல்ல செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா அது தலைப்பு செய்தி. எங்கேயாவது கொலை கொள்ளை தப்பான காரியங்கள்னா அது 5வது பேஜ் 6வது பேஜில் ஏதாவது சின்னதாக வரும். இப்போ பாருங்க, ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா ஏதாவது கேடான செய்தி தான். கேடான செய்தியை தான் படிக்கணுங்கிற இடத்துக்கு நீங்களும் வந்துட்டீங்க. இப்போ நீங்களும் உலகத்தில் உள்ளவங்களும் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, சாதாரணமாக இந்த யூடியூப்லாம் இருக்குல்ல, தம்ப்லைன் ஒன்று வைப்பாங்க, நீங்கள் போய் பார்த்த உடனே மேலே தெரியும். அந்த செய்தியை நார்மலாக இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வது எப்படி, உள்ளேயே போக மாட்டீங்க. மகிமையின் படிகள் எத்தனை, போக மாட்டீங்க. இப்படி போட்டு பாருங்க, நெஞ்சை பதபதைக்க வைக்கும் செய்தி, உள்ள போயிடுவீங்க. நான் உள்ளதை தான் சொல்றேன். நீங்க நல்ல செய்திக்கு தலைப்பு கொடுங்க, ஒருத்தரும் உள்ள போறதில்லை. இப்போ இந்த யூடியூப்னுக்காக வச்சிருக்கிறவங்க, சேனல் வச்சிருக்கிறவங்க, நியூஸ்காரங்கெல்லாம் வேற வழியே இல்லை. ஏன்னா உங்களை வர வைக்கிறதுக்கு வேற வழி அவங்களுக்கு தெரியல. கேடான செய்தியை போட்டால் தான் வருவீங்கன்றீங்க. இன்னைக்கு பொய்யும் கேடும் பரப்புது. நீங்க பாருங்க, வரக்கூடிய செய்திகள் பாருங்க, பாதி பொய். விசுவாசிகளுக்கு சொல்றேன், வாட்ஸ்அப்பில் வர, ஃபேஸ்புக்கில் வர எல்லாமே உண்மை கிடையாது. ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? சில விசுவாசிக்கலாம் அது ஒரு அடிக்ட் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு செய்தி வந்த உடனே ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் அது போனையே கீழே வைப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி ஊழியக்காரங்களை பத்தி, ஊழியத்தை பத்தி ஏதாவது ஒரு கேடான செய்தி வந்த உடனே ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் கீழே போனே வைக்கிறது. அப்படி இவங்க யாரா கேட்பாங்க ஃபோன் பண்ணி, எதை பத்தி? நான் பார்க்கல, மேலே பேர் போட்டாங்க, உனக்கு அனுப்பிச்சிட்டேன். அவங்க வீடியோ கூட பார்க்கறது இல்லை. அதில் வர்றது உண்மையா பொய்யா எதுவும் தெரியறதில்ல. உடனே ஃபார்வர்ட். இப்போ உங்களுக்கு ஒரு விவரம் புரியணும். நீங்கள் பொய்யை சொல்லவில்லை, ஆனால் பொய்யை பரப்புகிறீர்கள். அந்த பரப்புற வேலையை நீங்களும் செய்றீங்க. அங்க வசனம் சொல்றதுல பொய்யும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணின்னு. இப்போ நீங்க பொய்யை வர்த்திக்க பண்றீங்க. ஒருவேளை நீங்க சொன்னது உண்மை இல்லைன்னா அந்த பொய்க்கு நீங்களும் உடந்தைன்னு அர்த்தம். அப்படியே பொய்யை பரப்புறது. உங்களுடைய வேலை கேட்டை பரப்புவதல்ல. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள். இதுதான் பரப்பணும். நீங்கள் பரப்ப வேண்டியது சுவிசேஷம், கேடான செய்தி அல்ல. எந்த ஊழியக்காரனை பற்றி எது போட்டாலும், ஊழியங்களை பற்றி போட்டாலும் அதை முதல்ல ஆராய்ந்து பாருங்க. இருந்தா அந்த ஆளுக்காக ஜோம் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவன் இன்னைக்கு விழுந்தவன், நாளைக்கு நீங்க விழ மாட்டீங்கன்றது நிச்சயம் இல்லை. இன்னைக்கு அவனை பரப்புனீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டில் அதை பரப்புறதுக்கு 4 பேர் ரெடியா இருப்பாங்க. அப்புறம் நீங்க போய் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். நீ பண்ண வேலை தான் உனக்கு வேலை. எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய். நம்முடைய வேலை ஒன்னே ஒன்று தான், கர்த்தருடைய வார்த்தையை அநேக ஜனங்களுக்கு கொண்டு போய் சொல்லுவது.